Hey friends, hello everyone, welcome back to our channel. ஸோ இது எஸ்பெஷலி வந்து சைனா மார்க்கெட் ஃபுல்லாக வந்து சைனா ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே நிறைய ஸ்டால்ஸு. பட் எஸ்பெஷலி இங்கே வந்து ஷீன் வந்து அவுட்லெட் வச்சுருந்தாங்க. ஸோ என்னடா ஃபிசிக்கல் அவுட்லெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதுவும் நாங்களும் போனோம் அது. ஸோ அது பெரிய மால் மாரி நெறைய ஷாப்ஸ் இருக்கு. ஸோ அது எங்க இருக்குங்கிறதுக்காக அவங்க அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லயே வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அத ஃபாலோ பண்ணிட்டே போனா நம்ம அந்த அவுட்லெட்டுக்கு வந்துரலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு அஃபோர்டபுள் பிரைஸஸ்ல வுமன்ஸ் ட்ரெண்டிங் ஃபேஷன்ஸ், அக்சஸரீஸ் எல்லாமே கிடைக்கும். ஆன்லைன்ல நெறைய பார்த்துருப்போம். பட் நேரா பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்தது. ஆஹா! அவுட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாரி நெறைய வச்சிருந்தாங்க. நான் ரேண்டமா வந்து கவர் பண்ணியிருந்தேன். பட் ஈச் ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க பிரைஸ் என்னங்கிறது மென்ஷன் பண்ணல. இப்போ ஓவராலா ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னா, அதுல வந்து ஒரு 2 ஆர்ஓ இல்ல 3 ஆர்ஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டா நமக்கு அதோட பிரைஸ் தெரியல. நம்ம அங்க அந்த ஹெல்பர்ஸ் அந்த இது அங்க வேலை பார்க்குறவங்கட்ட அந்த பர்ட்டிகுலர் இது கேட்டா வந்து பிரைஸ் என்ன அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து அவங்களும் வந்து டேகு அது சைஸ் எல்லாமே இருக்குது. பட் பிரைஸ் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஷீனுக்கு ஒரு அவுட்லெட் இருக்கதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் லேடீஸ்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. நெறையா கொஞ்சம் மேக்ஸிஸ் இருந்துச்சு. பிளஸ் டாப்ஸ், பேண்ட்ஸ் அந்த மாரி பலோசோஸ் எல்லாமே வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் இந்த மாரி ஹோம்க்கு நம்ம யூஸ் பண்ற ஆர்கனைசர்ஸ் அந்த திங்ஸும் இருந்துச்சு. அந்த ட்ரே வந்து நல்லா ஹைட்டா இருக்கும். நல்லா ஒரு 4, 5 செல்ஃப் மாரி இருக்கு. ஸோ அதுல வந்து கீழ சாண்டல்ஸு, மேல வந்து அக்சஸரீஸு, ஹோம் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு நெறைய வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே நான் ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு ரேண்டமா தான் ஒரு வீடியோ வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நானுமே ரீல்ஸு, ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டுருந்தேன். அவுட்லெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் நான் கண்டிப்பா போய் விசிட் பண்ணணும். பர்கானாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, வீக்கெண்ட் வந்து சூஸ் பண்ணி போயிருந்தோம். ரொம்ப வந்து ரஷ்ஷும் கூட இல்ல. ஸோ வந்து ஃப்ரீயாவே இருந்துச்சு. ஸோ என் பொண்ணுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணா. அங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அதுவும் மெயினா லேடீஸ் ஃபேஷன் அக்சஸரீஸ்ங்கிறதுனால, அந்த ஷூஸு, அந்த ஹேரு, விக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்துட்டு இருந்தா. நமக்கு பெரிய இது என்னன்னா, கூட்டம் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம நல்லா ஃப்ரீயாவும் பார்க்கலாம். பில்லிங்கும் அவ்வளோ கூட்டம் கிடையாது. ஸோ இது ஓவரால் ஒரு வியூ. ஸோ எவ்வளோ ரேக்ஸ் இருக்கு அண்ட் எவ்வளோ ஷெல்ஃப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இதுல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கண்டிப்பா பர்கால உள்ள இந்த இது போய் விசிட் பண்ணீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா அவுட்லெட்டே பார்க்கலாம். ஸோ நான் ஃபியூ பீசஸ் மட்டும் எடுத்து ஷோ பண்ணியிருப்பேன் இதுல. ஸோ எப்படி ஒரு ஓவராலா வந்து பார்க்கறத விட, இந்த மாரி செப்பரேட்டா பீசஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுல பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணல. அதனால தான் நான் அந்த பிரைஸ் டேக் தேடி பார்த்தேன். எந்த ட்ரெஸஸ்லயுமே இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்எக்ஸ்எல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே வந்து ஈயூல எப்படி யுகே, யுஎஸ் சைஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆன்லைன் வெப்சைட்ல எப்படி இருக்குமோ சேம் அதே மாரி. அந்த மாரி பேண்ட்ஸ்லாம் வந்து எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கியூட்டா இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. இந்த ஷூ எங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ இந்த மாரி கேட்டுட்டே இருப்பா. ஸோ அது நல்லா கிளிட்டரியா, நல்லா பிங்க் கலர்ல வேற இருந்ததுனால அவ விடுற மாதிரி இல்ல. பிளஸ் இங்க ட்ரையல் ரூம் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து பெரிய ரஷ் இல்ல. ஸோ ஃப்ரீயா நம்ம ஷாப் பண்ணிட்டு பில்லிங், ட்ரையல் ரூம் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கியூல வெயிட் பண்ணாம. நாங்க ஒரு ஆஃப்டர்நூன் டைம் அந்த மாரி கூட போனோம். ஸோ ஈவினிங்குமே வந்திருந்தாலுமே வந்து அவ்ளோ ரஷ் இருக்க மாரி எனக்கு தெரியல. நீங்க இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளா ஃப்ரீயாவே தான் இருந்தது. அண்ட் நம்ம லேடீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜென்ட்ஸுக்காகன்ட்டு கொஞ்சம் ஃபியூ சேர்ஸ் கூட போட்டிருந்தாங்க. அங்க ஜென்ட்ஸ் வந்து ஃப்ரீயா உட்காந்துக்கலாம். நம்ம லேடீஸ் ஃபுல்லா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது. ஸோ ஒவ்வொரு ரேக் அந்த மாரி பார்த்தாலுமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து கேர்ல்ஸுக்கு வெரி ஃபியூ கலெக்ஷன்ஸ் ரொம்ப இல்ல லேடீஸ் அளவுக்கு. கொஞ்சமா ஃபியூ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அதுலயுமே எனக்கு சைஸ்லாம் வந்து சரியா தெரியல. நம்மலாம் ஏஜ் இல்லன்னா 28, 30, 32 அந்த மாரி கேர்ள் கிட்ஸ்க்கு எடுப்போம். இதுல எனக்கு சைஸுமே அவ்வளவா என்ன போட்டிருக்காங்கங்கிறது தெரியல. ஓவராலா இப்போ கிட்ஸ் ட்ரெஸ்னா அத எடுத்து பார்த்து நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்து அப்படிதான் வாங்குற மாரி இருந்துச்சு. சைஸ் எனக்கு கிளியரா தெரியல. சம்டைம்ஸ் நம்ம அங்க சேல்ஸ் வுமன் அவங்களையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ தெரியாதனால நம்ம அத வச்சுட்டு வந்துருவோம். ஸோ அத தாண்டி அதுக்கப்புறம் நம்ம இந்த மார்ட் ஃபுல்லா பார்த்தோம்னாலும், அதுல வந்து லைட்டிங்ஸ் இந்த மாரி வுட் ஒர்க்ல பண்ண கப்போர்ட்ஸ், ஷெல்ஃப்ஸ் அவ்ளோ கலர்ஸ்ல நல்ல குவாலிட்டியா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எக்கச்சக்க டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபேக்டரி அவுட்லெட் அப்டின்லாம். நல்லா ரெக்லைனர், சோஃபாஸ் அந்த மாரி ஷூ ரேக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு.
ஸோ இந்த மாரி ட்ரெஸ்ஸு கடைகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம ஷீன் அவுட்லெட் போக, நெறைய வந்து ஸ்டால்ஸ் மாரி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஹெவியா வந்து நெறைய அந்த மோஸ்ட்லி அவங்க போடுற அபயாஸ் அந்த மாரிலாம் கியூட்டா அழகா வச்சிருந்தாங்க. இந்த மாரி கார்டனிங் டூல்ஸ், அக்சஸரீஸ் அதெல்லாம் கூட அழகா இருந்துச்சு. ஸோ ஓவராலா நம்ம இந்த மார்ட் ஃபுல்லாவே வந்து ஹால்ஃப் டேக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணலாம். ஷீனா அவுட்லெட் பார்த்ததுக்கு அப்புறம் கூட. ஸோ இங்க இருக்கவங்க கண்டிப்பா விசிட் பண்ணலன்னா, நேரா போய் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நாங்க வீக்கெண்ட் போயிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ கொஞ்சம் ஒரு லாங் டிரைவ் போன மாரியும் இருந்துச்சு. பிளஸ் அவுட்லெட் பார்க்கணும்னு நெனச்சுட்டே இருந்தோம். அதுவும் வந்து நிறைவேறிருச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து கியூட்டா இருந்துச்சு. அண்ட் மிடில் ஆஃப் த வேல வந்து நார்மலா அந்த பாப்கார்ன் அந்த மாரியான ஸ்டால்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம். ஸோ கார் பார்க்கிங்மே நமக்கு தாராளமா நெறைய ஸ்பேசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எங்கேயுமே நமக்கு ரஷ் கியூ எதுவுமே அந்த மாரி இல்ல. நல்லா வெயிட் பண்ணி ஃபுல் மார்ட்டுமே நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாவே நம்ம வரலாம். இதான் அதோட அவுட்டர் லுக்கு. சூப்பரா இருந்துச்சு.